நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் பல்வேறு விதமான எண்ண அலைகளை எதிரொலித்திருக்கிறது. இந்தியா கூட்டணி ஒரு மாபெரும் எழுச்சியை பெற்று மக்களின் நம்பிக்கைக்குரிய எதிர்க்கட்சிகளுடைய சங்கமமாக உருவெடுத்திருக்கிறது. மிக முக்கியமாக இம்முறை பாஜகவுக்கு 1% வாக்குகளை குறைத்தும் காங்கிரசுக்கு கூடுதலான வாக்குகளை அளித்தும் இந்திய மக்கள் இந்தியா கூட்டணியை ஆதரித்து மகிழ்ந்திருக்கிறார்கள். நாடு முழுக்க முதல் தலைமுறை வாக்காளர்களுடைய விருப்ப தேர்வு இந்தியா கூட்டணியாக இருந்திருக்கிறது என்பதையும் நாம் அறிய முடிகிறது. நாங்கள் அசைக்க முடியாத சக்தி என்று சொன்ன பிரதமர் மோடி அவர்களையும் அவருடைய பாஜகவையும் இந்திய வாக்காளர் பெருமக்கள் அசைத்து எச்சரித்திருக்கிறார்கள். வேகத்தடையை உருவாக்கி மனம் போன போக்குக்கு நீங்கள் இனி செயல்பட முடியாது, அரசியல் சாசன சட்டத்துடைய மாண்புகளை இனி சீர்குலைக்க முடியாது என்ற எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் ஒரு எதிர்பாராத எழுச்சியை வெளிப்படுத்திய அந்த வாக்காளர்கள் குறிப்பாக அயோத்தியில தக்க பாடத்தை பாஜகவுக்கு புகட்டியிருக்கிறார்கள். ராமரை வைத்து நீங்கள் இனி அரசியல் செய்ய முடியாது, கூடாது. இந்தியர்களாகிய நாங்கள் எப்போதும் அண்ணன் தம்பிகளாகத்தான் இருப்போம். எங்கள் அயோத்தி மண்ணையும் ராமரையும் காட்டி இந்துக்களையும் முஸ்லிம்களையும் ஏனைய மக்களையும் இனியும் நீங்கள் பிரித்திட அனுமதிக்க மாட்டோம் என்ற உறுதியான செய்தியை வழங்கி அயோத்தி அடங்கிய அந்த ஃபைசாபாத் தொகுதியில பெரும் தோல்வியை பாஜகவுக்கு வாக்காளர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இனியாவது பாரதிய ஜனதா கட்சியும் அவருடைய தலைவர்களும் அயோத்தி வாக்காளர்கள் கொடுத்த அந்த தீர்ப்பை புரிந்து கொண்டு மத கலவரங்களை ஏற்படுத்தும் வகையில் பேசுவது, வெறுப்பு அரசியலை பரப்புவது, மக்களுடைய இணக்கங்களை உடைக்க முயல்வது போன்ற தீமைகளில் இருந்து தங்களை விடுவித்துக் கொண்டு நாட்டுடைய ஒருமைப்பாடு வளர்ச்சியிலே கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். கேள்வி இருந்தா கேளுங்க. ஒட்டுமொத்த வாக்கு சதவீதங்கள் பாஜக உயர்ந்துதான் இருக்கு. அதாவது நான் நேற்று தொலைக்காட்சி பேட்டியில் வந்து புள்ளி விவரத்தை நான் எடுத்து நான் சொல்லியிருக்கிறேன். குறைஞ்சிருக்கு அவங்களுக்கு. அதை நாங்கள் ஆதாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையத்தில் கருத்தின் அடிப்படையில் சொல்கிறோம். நீங்கள் தமிழ்நாட்டை சொன்னீங்கன்னா என்னன்னு தெரியல. மொத்த இந்தியாவிலும் அவர் போட்டியிட்ட தொகுதியில் பெற்ற வாக்குகள் அடிப்படையில் நம்ம சொல்கிறோம். 10 வருஷமா குற்றச்சாட்டு வைப்பாங்க. ஆனா இந்த முறை யாருமே அந்த குற்றச்சாட்டு எழுப்பல. அதாவது இப்போவும் நாம் சொல்வது என்னவென்று சொன்னால், இவிஎம் மிஷினில் ஒப்புகை சீட்டுடன் கூடிய வாக்களிக்கும் முறையை தான் கொண்டு வர வேண்டும். அன்றும் அதைத்தான் சொன்னோம், இன்றும் இதைத்தான் சொல்லுவோம், நாளையும் அதைத்தான் சொல்லுவோம். சரியா? தேர்தலில் நிலைப்பாடுகளின் மீது யாருக்கும் விமர்சனம் இல்லை. ஆனால் தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளின் மீது சந்தேகம் மக்களுக்கு இருந்ததா இல்லையா? வாக்குகள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது காலை 10 மணிக்கு பிறகு தேர்தல் ஆணையம் ஒரு அறிவிப்பு செய்து என்னன்னா, எதிர்கட்சி முகவர்களும் திருப்தி அடையக்கூடிய அளவிற்கு அதிகாரிகள் செயல்பட வேண்டுங்கிறாங்க. 10 மணிக்கு முன்னாடி அதை சொல்லாம, முதல் நாள் சொல்லாம 10 மணிக்கு நாட்டு மக்களுடைய மனநிலைகள் அந்த சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்ச உடனே 10:30 மணிக்கு அப்படி சொல்றாங்க. அதனால நாம் என்ன நினைக்கிறோம்னு சொன்னோம்னா, இனிமே எந்த ஆட்சி வந்தாலும் எந்த அதிகாரிகள் வந்தாலும் தேர்தல் ஆணையமும் இவிஎம் மிஷனும் விமர்சனத்துக்கு ஆளாகக்கூடாதுன்னு சொன்னோம்னா, ஒப்புகை சீட்டுடன் தேர்தலில் வாக்களிக்கும் முறைமையை தேர்தல் ஆணையம் கொண்டு வர வேண்டும். தேர்தலுடைய எண்ணப்படும் வாக்குகளும் அந்த ஒப்புகை சீட்டுகளும் சரியாக ஒப்பீடு செய்யப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதாவது தேர்தலில் 3வது முறையாக வந்துவிட்ட காரணத்தினாலேயே நீங்கள் நேருவோடு ஒப்பிடுவது சரி என்பது நியாயம் அல்ல. நேரு அந்த 3 தேர்தல்களிலுமே 300க்கும் அதிகமான இடங்களை தனித்த மெஜாரிட்டியோடு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக பெற்றார் என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவே நேரு அவர்களை ஒப்பிட்டு பேசுவது நியாயம் அல்ல. ஒரு முறை நேருவை அண்ணாவோடு ஒப்பிடும் பொழுது அந்த சமயத்தில் அண்ணா சொன்னாரு, நேரு கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம், நான் கொட்டி கிடக்கக்கூடிய செங்கல் சொல்லி அடக்கமாக சொன்னாரு. அந்த அடக்கத்தை நரேந்திர மோடியிடமோ பாரதிய ஜனதா கட்சியிடமோ எதிர்பார்க்க முடியாது.
சரி, இன்னைக்கு மோடி மதியம் எடுக்கிறாரு, அவருக்கு ஒரு வாழ்த்து. ஒரு ஜனநாயக நாட்டில் ஜனநாயக பண்புன்னு ஒன்று இருக்கு. வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்து கூறு என்பது ஜனநாயக பண்பு. அந்த அடிப்படையில் நாங்கள் அவங்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை கூறக்கூடிய நேரத்தில் எங்களுடைய முக்கியமான கோரிக்கையை முன்னெடுக்கிறோம். கடந்த உங்களுடைய 10 ஆண்டு ஆட்சி காலத்தில் இந்தியாவுடைய கூட்டாட்சி தத்துவம் சிதைந்திருக்கிறது. அதாவது பஞ்சாபில் சர்ச்சைக்குரிய 2 வேட்பாளர்கள் சுயேட்சையாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள். மணிப்பூரில் பாஜக 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டு குறைந்த மக்கள் தொகையும் வாக்காளர்களையும் கொண்ட அந்த 2 தொகுதிகளிலுமே ஒரு தொகுதியில் 80,000க்கும் அதிகமான வாக்குகளில் காங்கிரஸ் ஜெயித்திருக்கிறது. இன்னொரு தொகுதியில 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் ஜெயித்திருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் தொகை, உத்தரப்பிரதேச மக்கள் தொகை வேற, மணிப்பூரில் சின்ன மக்கள் தொகை. அதே போன்று காஷ்மீரில் முன்னாள் முதலமைச்சர் உமர் அப்துல்லா சுயேட்சை வேட்பாளர் சிறையில் இருக்கக்கூடிய ரஷீத் கானுடன் தோற்றிருக்கிறார். அவர் அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை தீவிரமாக பேசக்கூடியவர். இதெல்லாம் என்ன காட்டுகிறது என்று சொன்னால், பாரதிய ஜனதா கட்சியுடைய அணுகுமுறைகளின் மீது பல்வேறு மாநிலங்களில் மக்கள் நம்பிக்கை இருந்திருப்பதை காட்டுகிறது. மணிப்பூரையும் காஷ்மீரையும் பஞ்சாபையும் புறக்கணித்து விட்டு இந்த நாட்டை நாம் ஆட்சி செய்ய முடியாது. எனவே நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாநில மக்களுடைய உணர்வுகளையும் உள்ளடக்கி இந்த 3வது முறையாக நீங்கள் ஆட்சி செய்யுங்கள் என்று சொல்லி உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரெண்டு சாணக்கியர் இப்ப அவங்களோட இருக்கிறாங்க. ஒன்னு அண்ணன் நிதிஷ்குமார், அவரை பற்றி நான் விமர்சிக்க மாட்டேன். ஏன்னா அவர் எப்படி நிலைப்பாடுகள் மாறக்கூடியவர், ஒரு 6 மாசம் நம்ம தெரிய போகுது. அதே போன்று நம்முடைய சந்திரபாபு நாயுடு, அவரு ஒரு சிறந்த சாணக்கியர். NT ராமராவே வீழ்த்திட்டு வந்தவர். அதனால அவ்வளவு எளிதாக நீங்க பாஜக நினைச்சா செய்யும் நினைச்சிடாதீங்க. ஏன்னா இந்த இதுல நிதிஷ்குமார் சாதிவாரி கணக்கெடுப்பை அமல்படுத்த வேண்டும் என்று உறுதியான கோட்பாட்டை எடுத்து வைத்து செயல்படுத்தியவர். அதுல ஒரு உறுதியா நிற்கிறார். சந்திரபாபு நாயுடு முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்போம் என்று பிரச்சாரம் செய்தவர். அது மட்டும் இல்லாம தென் மாநிலங்கள்ல அரசாங்கத்துடைய நலத்திட்டங்களை, அறிவிப்புகளை, அறிவுரைகளை ஏற்று மக்கள் தொகை கட்டுப்பாட்டை இந்த மக்கள் பேணினார்கள். அது கொடுக்கக்கூடிய பரிசு தான் நாடாளுமன்ற தொகுதி குறைப்பா. ஒரு காலத்தில் நிம்மதிக்க மாட்டோம். நீங்க வட இந்தியாவில் 10 பேர் 5 பேர் அதிகமான குழந்தைகளை பெற்றுட்டு தொகுதியோட எண்ணிக்கையில பெருக்கிக் கொள்வீங்க. அரசாங்கத்துடைய வேண்டுகோளை ஏற்று தென்னிந்திய மக்கள் அந்த வேண்டுகோளை மதிப்பாங்க, அவங்களுக்கு தண்டனை கொடுப்பீங்களா? எனவே மக்கள் தொகை அடிப்படையில் எம்பிக்களுடைய எண்ணிக்கை உயர்த்தக்கூடாது. மாறாக 3 சட்டமன்றங்களுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடிப்படையில் முடிவெடுங்க. அதை நம்ம ஏற்றுக்கொள்வோம். ஆக இந்த விவகாரத்தில் நரேந்திர மோடி நினைத்ததெல்லாம் செய்ய முடியாது. அவருடைய மனநிலை என்னண்டா, இதற்கு முன்பாக இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் எண்ணிக்கையை உயர்த்தி தென்னிந்தியாவுடைய ஆதரவு இல்லாமல், வடகிழக்கு இந்தியாவுடைய ஆதரவே இல்லாமல் இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை மட்டுமே பெற்று எதிர்காலத்தில் இந்தியாவுடைய ஆட்சி அதிகாரத்தை நிர்ணயித்து வரலாங்கிறது அவங்களுடைய திட்டம். அது இனி நடக்காது. சரியா? அதனால பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்களும் நம்முடைய ஆந்திராவுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்களும் ஜனநாயக கடமையை, மதச்சார்பற்ற தன்மையை, சமூக நீதி தன்மையை பாதுகாக்கக்கூடிய வகையில அங்கு சில வேக தடைகளை ஏற்படுத்துவாங்க நினைக்கின்றோம். 6 மாதம் பார்ப்போம். ஏன்னா எடுக்கவே இல்லாம வச்சிட முடியாது. 3வது முறையா வந்திருக்காங்க, குறைகளை திருச்சிக்கணும்னு இந்த பிரஸ் மீட்ல சொல்றோம். 6 மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் அடுத்த கட்டமா பல விஷயங்களை பேச முடியும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.